ஆகஸ்ட் 2ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். சென்னை சாந்தோமில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதன்படி தமிழகம் முழுவதும் 1256 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் முழுவதும் கட்டணமில்லாமல் சேவை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த சேவையை பெற தனியார் மருத்துவமனைகளில் 15,000 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் கட்டணமில்லாமல் வழங்கப்பட உள்ளது. மேலும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசையின் கருத்திற்கு பதில் அளித்த அமைச்சர், உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் சாமானியர்களுக்கு இடையூறு ஏற்படும், அதனால்தான் முதல்வர் தனியார் மருத்துவமனைக்கு சென்றார் எனவும் தெரிவித்துள்ளார். ஹரித்வார் மான்சா தேவி கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களை சந்தித்து உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி நலம் விசாரித்தார். கூட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உத்தரவிட்டுள்ளார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.